இப்போ நான் பார்த்தேங்க, அதாவது இந்த தியேட்டரை விட்டு ரிவ்யூ கொடுப்பாங்க பாத்தீங்களா, பாட்டு நல்லா இருக்கு, போய் பாட்டு இப்போ பார்த்துருக்காங்க, தியேட்டர்லயே பார்த்துருக்காங்க. பார்த்து அங்க வரக்கூடிய நபர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோன்னா, பாட்டு பயங்கரமா இருக்குப்பா, தளபதி தான்ப்பா சிஎம். அது பாட்டு நல்லா தான் சிஎம்மா தளபதி? என்னப்பா புரியலையே சத்தியமாங்க, இப்படி சொல்றானுங்க எல்லாருமே. நீங்க பாருங்க அந்த வீடியோவை. 2026ல டிவிகே தான் ப்ரோ, பாட்டு சும்மா வேற மாதிரி இருக்குது, வெறித்தனமா இருக்கு. நம்ம விஜய் அண்ணன் தான் ப்ரோ, 2026ல விஜய் அண்ணன் ஜெயிப்பாரு. அதாவது இங்க வரக்கூடிய நபர்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, தளபதி தான் சிஎம். ஏய் பாட்டு பாத்தியா பயங்கரமா இருக்கு, தளபதி டான்ஸ் பாத்தியா பயங்கரமா இருக்கு, தளபதிக்கு தாண்டா ஓட்டு விழும், உங்களுக்கு எல்லாம் ஓட்டு விழாது. ஏய் திமுக ஓடிரு, இந்த பாட்டை பாரு வேற மாதிரி. டேய் எப்படி இருக்கும், எப்படி எடுத்துட்டு போனோம், அவர் மச்சா படம் செம்மையா இருந்தது, பிளாஸ்டே கொடுப்போம். கால லெவலா இருக்குடா. 2026 வெற்றி நம்ம ஸ்டாலின் பிபி இப்ப செத்துப்பா. ஒரு பாட்டை வச்சாடா சிஎம் ஆக்குறீங்க. இந்த இளைஞர்களை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப 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 கஷ்டமாவே இருக்குன்னு சொல்ல முடியுங்க. ஏன்னா இந்த இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசியல் என்ற ஒரு அடிப்படை அறிவுன்றது இல்லை. ஏன்னா இந்த அரசியல் மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது. அரசியல்னா என்ன என்ன தளபதி டான்ஸ் ஆடுறாரு, தளபதி பாட்டு பாடுறாரு, தளபதி ஃபைட்டு போடுறாரு, தளபதி அழுகுறாரு, தளபதி சென்டிமெண்டா பேசுறாரு, தளபதி தங்கச்சி பாஸ்த கொட்டுறாரு, தளபதி அண்ணன் பாஸ்த கொட்டுறாரு, தளபதி ஃப்ரெண்டு எப்படின்றது காட்டுறாரு. ஸோ இதை மட்டுமே பார்த்து பழகி தளபதினா இப்படிதான் அந்த படத்துக்குள்ளேயே இருக்கிறதுனால இவங்க அவங்க பண்றதெல்லாம் பிடிச்சி போய் என்ன பண்றாங்கன்னா, தளபதி அதாவது தளபதி விஜய் அவர்களை சிஎம் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு கட்டிட்டு இருக்கானுங்க. இது எங்க போயிட்டு முடிய போகுதுன்னு தெரியல.